இன்றைய இந்தியா கூட்டத்தில் திமுக கலந்து கொள்ளாதது என்பது தேசிய அரசியலிலும் தமிழக அரசியலிலும் நிகழப்போகிற சில முக்கியமான மாற்றங்களுக்கான ஒரு முன்னறிவிப்பு, கட்டியங்கூறும் நிகழ்வு என்று தான் நான் பார்க்கிறேன். இந்தியா கூட்டணியிலேயே திமுக தொடருமா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அவர்கள் கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் வெளியேறி விடுவார்கள் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா தாவேகாவை அவர்கள் உள்ளே கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். திமுகவுக்கு எதிராக இந்தியா கூட்டணியுடைய பெரும்பாலான கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ் ஒன்று வலுவாக எழுந்து நின்று கொண்டிருக்கிறது. ஆம் ஆத்மி புறக்கணிச்சிருக்காங்க. ஆம் ஆத்மி திமுகவை தவிர மற்ற எல்லாம் பழையபடி தொடர்றாங்க. இதில் தாவேக்காவை இன்று இணைக்கிறதுக்கான வேலைகள் நடக்குமா தெரியலங்க. அது தாவேக்காவை இந்த கூட்டத்தில் இணைப்பதற்கான வேலைகள் நடக்குமான்னு எனக்கு தெரியல. அது நீங்கள் தாவேக்காவோட போய் திமுக கூட்டணியிலேருந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வெளியேறிய பிறகு எப்படி அது நடக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. திமுக இந்தியா கூட்டணி கூட்டத்தை புறக்கணித்தது மிக முக்கியமானது. தொடர்ந்து புறக்கணிக்க முடியாது. திமுக ஒரு கட்டத்தில் முடிவெடுத்தாக வேண்டும். இந்தியா கூட்டணியில் தொடர்வதா இல்லை. ஆம் ஆத்மி கட்சி நாங்கள் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டோம்னு சொல்கிறோம். விஜய் அவர்கள் மட்டும் போதும், இந்திய அளவில் அவர் ஒரு முகமாக காமிச்சு நம்ம அடுத்த தேர்தலை சந்திக்கலாம்ன்ற எண்ணம் இருக்கா சார் அவருக்கு? காங்கிரஸுக்கு அந்த எண்ணம் வந்துடுச்சு. ஸ்டாலினுக்கு பதிலாக விஜய்ன்ற எண்ணம் வந்துடுச்சு. ஸ்டாலின் இல்லாதது ஒரு பின்னடைவு தான். அது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சேர்ந்துக்கலான்னு ஏதோ ஒரு நப்பாசா காங்கிரஸுக்கு வந்தது. இந்திய கூட்டணிட்டு வெளியேறினா ஆப்போசிட்டில் இருக்கிறது என்டிஏ கூட்டணி மட்டும் தான். என்டிஏ கூட்டணிக்கு திமுக போக தயாராக இருக்குமா சார்? வெல், போக மாட்டாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியாது. போயிடுவாங்கன்னு நான் சொல்லலை. கண்டிப்பாக மோடி அவர்கள் போனால் வாரி அணைத்துக் கொள்வார். குறைஞ்சது ஒரு கேபினெட்டு, ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு, இன்னொரு சின்ன மந்திரி, ஒரு 3 பேருக்காவது கேபினெட்டில் இடம் இருக்கும். ஸ்டாலின் அவர்கள் அடுத்த கட்டமாக ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய லீடர்னு காங்கிரஸ் அவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். அந்த தொனியில் தான் பேசுகிறாங்க. எப்படிங்க ஸ்டாலினை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்குலாம் விஜய்க்கு அந்த ஆளுமை எல்லாம் கண்டிப்பாக கிடையாதுங்க. டெல்லியில் பேனர் வைக்கிற கலாச்சாரம் எப்படி சார் பார்க்குறீங்க? உதயநிதி ஸ்டாலின் ஃபோட்டோவை போட்டு, ராகுல் காந்தி ஃபோட்டோவை போட்டு 20 ஆண்டுகளாக எங்கள் கூட இருந்துட்டு எங்கள் முதுகில் குத்திட்டு போகிறீங்களேன்னு ஒரு பேனர் ஓப்பனாக வைக்கிறாங்கன்னா அது எப்படி சார்? அவங்க அதை அக்ரெசிவாக அதை கொண்டு போகிறாங்க தேசிய அளவில். காங்கிரஸ் அவர்களை விட்டு பிரிந்ததே அவர்களால் தாங்க முடியவில்லை. 2வது, இந்த தேர்தல் முடிவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருந்தன்மையும் திமுகவுக்கு இல்லை. இது ரெண்டும் சேர்ந்து தான் இன்றைக்கி இந்த குழப்பத்தில் இருக்குது. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். 2029 மக்களவை தேர்தலுக்காக தயாராகிட்டு இருக்கு இந்தியா கூட்டணி இன்னும் தயாராகலை. திமுக இல்லாத முதல் இந்திய கூட்டணி மீட்டிங் வச்சுருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மைதான். திமுக இல்லாத முதல் இந்தியா கூட்டணி கூட்டம் 2023 ஆகஸ்ட்டில் முதல்ல நிதிஷ்குமார் தலைமையில் கூடும்போதுலேருந்து திமுக உடனே இருந்தது. 24 தேர்தலுக்கு பிறகு கூட்டுகிற முதல் கூட்டம். திமுக இல்லை. நாங்கள் கூட்டணியிலேருந்து இந்த கூட்டணியில் கலந்து கொள்ளவில்லை. எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நாங்களும் நாட்டு நலன் கருதி அதை கட்டுப்படுவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா கூட்டணியிலேயே திமுக தொடருமா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அவர்கள் கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் வெளியேறி விடுவார்கள் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா தாவேகாவை அவர்கள் உள்ளே கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். அது வெற்றி பெறாமல் போனால் கூட இன்றைய சூழலில் உங்களுக்கு திமுகவுக்கு எதிராக இந்தியா கூட்டணியுடைய பெரும்பாலான கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ் ஒன்று வலுவாக எழுந்து நின்று கொண்டிருக்கிறது. ஆகவே தங்களுக்கு ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல அவங்களால திமுகவால் தொடர முடியாது. இன்றைய இந்தியா கூட்டத்தில் திமுக கலந்து கொள்ளாதது என்பது தேசிய அரசியலிலும் தமிழக அரசியலிலும் நிகழப்போகிற சில முக்கியமான மாற்றங்களுக்கான ஒரு முன்னறிவிப்பு, கட்டியங்கூறும் நிகழ்வு என்று தான் நான் பார்க்கிறேன். ஆம் ஆத்மி புறக்கணிச்சிருக்காங்க. ஆம் ஆத்மி திமுகவை தவிர மற்ற எல்லாம் பழையபடி தொடர்றாங்க. இதில் தாவேக்காவை இன்று இணைக்கிறதுக்கான வேலைகள் நடக்குமா தெரியலங்க. அது தாவேக்காவை இந்த கூட்டத்தில் இணைப்பதற்கான வேலைகள் நடக்குமான்னு எனக்கு தெரியல. மாறாக சிதம்பரம் போன்றவர்கள், சொடாங்கர், கார்த்தி சிதம்பரம் போன்றவர்கள் தொடர்ச்சியாக பேசி வருவது கடந்த 1 வார காலமாக இந்தியா கூட்டணியில் திமுகவும் தொடரும் என்று நாங்கள் நம்புகிறோம்லாம் பேசுகிறாங்க. அது நீங்கள் தாவேக்காவோட போய் திமுக கூட்டணியிலேருந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வெளியேறிய பிறகு எப்படி அது நடக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி உதாரணம் இருக்குது. இப்போ சிபிஎம்மும் காங்கிரஸும் கேரளாவில் அடிச்சுக்கிறாங்க, ஆனால் கூட்டணிக்குள்ளே இருக்காங்க. ஆம் ஆத்மி இருந்தாங்க, இன்றைக்கி அவங்க வெளியில் போயிட்டாங்க. மமதா பானர்ஜி காங்கிரஸுக்கும் அவங்களுக்கு ஏக பொருத்தம், 7ஆம் பொருத்தம், ஆனால் அவங்க இந்தியா கூட்டணிக்குள்ளே தான் இருக்காங்க. இந்த முரண்பாடுகள் இருந்தாலும் இது தேசிய அளவிலான கூட்டணி, மாநில அளவிலான கூட்டணி கிடையாது. மாநில அரசியலுடைய விழுமியங்கள், மாநில அரசியலோட கசப்புகள்
இந்தியா கூட்டணிக்குள்ளே வந்து எதிரொலிக்காது என்று தான் இந்தியா கூட்டணியை உருவாக்கிய தலைவர்கள் ஆரம்பம் முதல் சொல்லி வந்து கொண்டிருக்கிறார்கள். பட் நடைமுறை வேறு மாதிரி இருக்குது. பல மாநிலங்களில் இந்தியா கூட்டணி இன்றைக்கு வந்து ரொம்ப பலவீனமான நிலைமையில் எதிரும் புதிருமான கட்சிகள் நின்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. திமுக இந்தியா கூட்டணி கூட்டத்தை புறக்கணித்தது மிக முக்கியமானது. தொடர்ந்து புறக்கணிக்க முடியாது. திமுக ஒரு கட்டத்தில் முடிவெடுத்தாக வேண்டும். இந்தியா கூட்டணியில் தொடர்வதா இல்லை. இப்போ ஆம் ஆத்மி கட்சி நாங்கள் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டோம்னு சொல்கிறோம். அத்தகைய ஒரு அறிவிப்பை திமுக வெளியிடக்கூடிய நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணியில் திமுகவால் தொடர முடியாது. இதுதான் உண்மை. ஸோ ஆம் ஆத்மி கட்சியை போல திராவிட முன்னேற்ற கழகமும் இந்தியா கூட்டணியை விட்டு நிரந்தரமாக வெளியேறக்கூடிய ஒரு காலச்சூழல் வெகு விரைவாக கனிந்து வந்து கொண்டிருக்கிறது என்று தான் எனக்கு படுகிறது. ஓகே, மற்ற மாநிலங்களோட முதல்வர்களோ எதிர்க்கட்சி தலைவர்களோ ஸ்டாலின் அவர்கள் வெளியேறுவது விரும்புவார்கள். ஏன்னா முதல்ல 2019 ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் அப்போயே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி முன்னாடி இந்திய கூட்டணி முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் அது விரும்புவார்கள் ஸ்டாலின் வெளியேறுவதை? விரும்ப மாட்டார்கள். நல்ல கேள்வி இது. நிச்சயமாக அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஏன்னா அவர் இந்தியா கூட்டணியோட ஆரம்பகால உறுப்பினர்களில் ஒருவர். கன்சிஸ்டண்ட்டாக அந்த கூட்டணி ராகுல் காந்தி ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணி கூட்டத்திற்காக முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். இந்தியாவுக்கு ரொம்ப வினோதமானது, ரொம்ப நகைச்சுவையானது வந்து இந்தியா கூட்டணி இந்தியான்னு பெயர் வச்ச நிதிஷ்குமாரே வெளில போயிட்டார். ஆனால் கூட்டணி அவர் பிஜேபியில் போய் சேர்ந்துக்கிட்டார். மிக வலுவான ஒரு தூணாக இருந்தது ஸ்டாலின் அவர்கள் தான். ஸோ ஸ்டாலின் கலந்து கொள்ளாத முதல் இந்தியா கூட்டணி என்பது இந்தியா கூட்டணிக்கு ஒரு பலவீனமாகத்தான் பார்க்கப்படும். அது உணர்ந்து தான் அவங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 நாட்களுக்கு முன்பு சொடாங்கர் அவர்கள் சொன்னார் திமுகவும் தேசிய இந்தியா கூட்டணியில் தொடரலாம்னாரு. நாங்கள் திமுக விலங்குன்னு அறிவிக்கவே இல்லையே அப்படின்னு சொன்னார். ப. சிதம்பரம் அவர்கள் சென்னையில் பேசும்போது நான் இல்லை அவர்கள் இந்தியா கூட்டணியில் தான் தொடர வேண்டும் என்று தான் நாங்கள் விரும்புகிறோம், தொடர்வார்கள் என்று நம்புகிறோம் இப்படிலாம் பேசினார். பட் நடைமுறையில் அது சாத்தியக்கூறு மிக குறைவானது. இந்தியா கூட்டணியிலிருந்து அதிகாரபூர்வமாக திமுக வெளியேறுவதற்கான நாள் வந்து கொண்டிருக்கிறது, விரைந்து வந்து கொண்டிருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். விஜய் அவர்கள் மட்டும் போதும், இந்திய அளவில் அவர் ஒரு முகமாக காமிச்சு நம்ம அடுத்த தேர்தலை சந்திக்கலாம்ன்ற எண்ணம் இருக்கா சார் உங்களுக்கு? காங்கிரஸுக்கு அந்த எண்ணம் வந்துடுச்சு. ஸ்டாலினுக்கு பதிலாக விஜய்ன்ற எண்ணம் வந்துடுச்சு. போய் ஆதரவு கொடுக்குறாங்க. ஆதரவு கொடுக்கும்போது அரசுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லி அதோடு நிறுத்திக்கணும். அரசுக்கு ஆதரவு கொடுக்குற இந்த பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் போய் ஆதரவு கொடுத்ததோடு எல்லாம் அவங்க சொன்னது என்ன, இது கூட்டணி கொள்கை, இது வந்து கொள்கை கூட்டணி, சமூக நீதி கூட்டணி, வரும் 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 லோக்கல் பாடி உள்ளாட்சி தேர்தலில் தாவேகாவுடன் கூட்டணி தொடரும், 29 வர மக்களவை தேர்தலிலும் லோக்சபா எலெக்ஷனுக்கும் காங்கிரஸுடன் கூட்டணி தொடரும், இதோட விஜயோட கூட்டணி தொடரும்னு ஒரே நாளில் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. 5 எம்எல்ஏக்களோட ஆதரவு, அரசுக்கான ஆதரவு, நாங்கள் திமுக தாவேகாவுடன் தான் கூட்டணியில் வந்து 4 மாதத்தில் வர லோக்கல் பாடியை சந்திப்போம், அப்புறம் நாங்கள் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் ஒன்றா தான் இருக்கோம்னு சொல்லிட்டாங்க. ஓவர் நைட் மாறிட்டாங்க. அதன் பிறகு மற்ற கட்சிகள் வந்து உங்களுக்கு வந்து சிறிய கட்சிகள் வந்து உங்களுக்கு வந்து அவங்களுடைய பாதை, அவங்களுடைய பயணங்கள், அவங்களுடைய நோக்கங்கள் எல்லாமே வந்து ரொம்ப கடினமான ஒன்று தான். ஸோ இந்தியா கூட்டணி என்பது வந்து மக்களவை தேர்தலில் நீடிக்குமா என்பதே பெரிய கொஸ்டின் மார்க். அப்படி ஆளாளுக்கு ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால் இது கண்டிப்பாக வந்து ஸ்டாலின் இல்லாதது ஒரு பின்னடைவு தான். அது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சேர்ந்துக்கலான்னு ஏதோ ஒரு நப்பாசா காங்கிரஸுக்கு வந்தது. அதான் சிதம்பரத்தை விட்டு பேச வச்சாங்க, சொடாங்காரை விட்டு பேச வச்சாங்க, கருணாநிதி பிறந்தநாளுக்கு ராகுல் காந்தியை வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அதெல்லாம் என்ன திடீர்னு உங்களுக்கு வருது? இப்போ திடீர் பாசம் பொத்து கொண்டு வருவது ஏன்? அதனால் இது எனக்கு என்னமோ அவங்க இந்தியா கூட்டணியை விட்டு திமுக நிரந்தரமாக வெளியேறப் போகிறது என்று தான் தோன்றுகிறது. இந்திய கூட்டணிட்டு வெளியேறினா ஆப்போசிட்டில் இருக்கிறது என்டிஏ கூட்டணி மட்டும் தான். என்டிஏ கூட்டணிக்கு திமுக போக தயாராக இருக்குமா சார்? வெல், போக மாட்டாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியாது. போயிடுவாங்கன்னு நான் சொல்லலை, போக மாட்டாங்கன்னு யாருமே உத்தரவாதம் கொடுக்க முடியாது. நடுநிலைன்றதே போயிடுவாங்கன்றதுக்கு அர்த்தம் தானே அப்படின்னு யார் சொல்கிறேன்? இல்லை, பொதுவாகவே நடுநிலைன்னு ஒன்று இருந்தால் அது வந்து என்பது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்டு. ஓகே, அது உங்களுக்கு நடுநிலையாக இருக்க முடியாது திமுகவால். திமுக ஒன்று இந்த கூட்டணியில் இருக்கணும், இல்லை அந்த கூட்டணியில் இருக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க காங்கிரஸோடு இல்லாத காலகட்டங்கள்லாம் பெரும்பாலும் பிஜேபியோடு தான் உறவாடி இருக்காங்க. ரெண்டாவது அவங்களுக்கு இன்றைக்கி 32 எம்பிக்கள் இருக்கிறார்கள். கண்டிப்பாக மோடி அவர்கள் போனால் வாரி அணைத்துக் கொள்வார்.
குறைஞ்சது ஒரு கேபினெட்டு, ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு, இன்னொரு சின்ன மந்திரி, ஒரு 3 பேருக்காவது கேபினெட்டில் இடம் இருக்கும். பாஜக வந்து வாசல் வரைக்கும் நிற்கும் சார். நடக்கும்னு நான் சொல்லலை. என்டிஏ பக்கம் திமுக போகும் என்று நான் சொல்லவில்லை. என்டிஏ பக்கம் திமுக போகாது என்றும் யாரும் சொல்லாதீர்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஓகே, ஸ்டாலின் அவர்கள் அடுத்த கட்டமாக ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய லீடர்னு காங்கிரஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா சார்? அந்த தொனியில் தான் பேசுகிறாங்க. எப்படிங்க ஸ்டாலினை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்குலாம் விஜய்க்கு அந்த ஆளுமை எல்லாம் கண்டிப்பாக கிடையாதுங்க. இப்போதைக்கு கிடையாது. 5 ஆண்டுகள் பொறுத்து 10 ஆண்டுகள் பொறுத்து வரலாம். ஸ்டாலின் வந்து இந்தியா கூட்டணியின் ஒரு முக்கியமான ஒரு தூணில் ஒருத்தர். இப்போ காங்கிரஸ் செஞ்ச காரியம் வந்து காங்கிரஸ் போய் விஜய்க்கு ஆதரவு கூட கொடுத்துருக்கலாங்க. ஆதரவு கொடுத்ததோடு இல்லாமல் எடுத்த எடுப்புலேயே நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், நாங்கள் கூட்டணி விட்டு வந்துட்டோம், லோக்கல் பாடியில் உங்கள் கூட தான் 29 உங்கள் கூட தான் நம்ம எல்லாம் போட்டி போடுறோம் ஒன்றா அவ்வளோதையும் சொல்லிவிட்டு அப்புறம் வந்து சிதம்பரம் சொல்கிறாரு திமுக இந்தியா கூட்டணியில் திமுகவும் நீடிக்க வேண்டும் என்பது எங்கள் என்ன பேச்சு இது? என்ன பேச்சு இது? இது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற கதை இது. ஆகவே திமுகவில் அந்த கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் தொடர முடியாது. காங்கிரஸ் வந்து விஜயும் வேணும்னு நினைக்கிது, திமுக வேணும்னு நினைக்குது. ஆமாம், ஆசை. ஏன்னா அசம்பிளி எலெக்ஷனுக்கு விஜய் வேணும், பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு திமுக வேணும். அங்கே காங்கிரஸை கையை முறுக்கி கழுத்தில் கத்தியை வச்சு ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கினாங்க, ராஜ் திலக், கிறிஸ்டோஃபர் திலக்கு. இங்கே விஜயை போய் பேசி 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 முதல்ல சோடாங்கர் பேசினார், அப்புறம் சிதம்பரம் பேசினார், பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு சீட்டு வாங்கிட்டாங்க. இங்கே ஒரு எம்பி, இங்கே ஒரு எம்பி. ஆகவே இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து விஜய் வந்து நன்றாக காங்கிரஸ் பயன்படுத்தி கொள்ளுகிறதுன்னு தெரியுது. இந்தியா கூட்டணிக்குள்ள கண்டிப்பாக வந்து ஸ்டாலினோட இடத்தை விஜய் பிடிப்பது என்பது அவ்வளோ சுலபமானது கிடையாது. முதல்ல விஜயே இந்தியா கூட்டணியில் சேர விரும்புவாரா என்பது முக்கியமான கேள்வி. ஆமாம், இன்றைக்கி அழைப்பு கொடுக்க இன்றைக்கி தான் அது விஷயம் பேச ஆரம்பிப்பாங்க. தாவேக்கா இந்தியா கூட்டணியில் இருக்கா இல்லையான்ற உறுதி இன்றைக்கி தான் இது முடிவு எடுப்பாங்க. ஆமாம், இன்றைக்கி எடுப்பாங்கலாம் சொல்ல முடியாது. இன்றைக்கி ஒருவேளை இது பேசப்படலாம். ஒரு முடிவு எதையும் உடனே எடுக்க மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு உடனே எடுக்க மாட்டாங்க. முடிவு அவங்க எடுத்தாங்கன்னா திமுக அநேகமாக நிரந்தரமாக இந்தியா கூட்டணி விட்டு வெளியேறும். முடிவு சொல்கிற அன்னைக்கு திமுக முடிவு சொல்லிடுறோம், வெளியில் வந்துடும். தாவேக்கா உள்ளே இருக்க கூட்டணியில் இந்த திமுக இருக்காது, நேர் எதிரிங்க அவங்க. கிட்டத்தட்ட அண்ணா திமுக மாதிரி ஆகிப்போச்சு அது. அதனால் அவங்க ஒருபோதும் இந்த கூட்டணியில் இருக்க மாட்டாங்க. விஜய் அவர்கள் வந்து ஒரு மாநிலத்தின் முகமாக ஈஸியாக வந்துடலாம், ஆனால் ஒரு நாட்டின் முகமாக வர்றதுக்கு ஈஸியாக கஷ்டமா அப்படின்ற ஒரு இது இருக்குது சார். ஏன்னா எல்லா மாநிலமே சினிமா கவர்ச்சியால், சினிமா முகத்தால் இல்லாமல் ஒரு மாற்றுக்கு வந்து எதிர்பார்த்துருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து ஒரு நாட்டின் முகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? எனக்கு என்னமோ அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அங்கே டைனமிக்ஸ் வேறு. அதுவும் ஒரு கிறிஸ்டியன் வந்து நேஷ்னல் லெவலில் மைனாரிட்டியாக வர்றது இல்லை, ஆல்டர்னேட்டிவாக வர்றதை ஹிந்துத்துவ ஓட் பேங்க் விரும்பாது. இன்றைக்கி 21 மாநிலங்களில் பிஜேபி ஆட்சியில் இருக்குது. ஆமாம், 21 மாநிலங்கள் ஆட்சியில் இருக்காங்க, பவர்ஃபுல்லாக இருக்காங்க. 75% மக்களை அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். 37% மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அந்த இடத்த வந்து விஜய் வந்து தேசிய அளவில் மோடிக்கான ஒரு மாற்றம் கொண்டு போனால் அது அவங்களுக்கு ஈஸியான பிரச்சாரம் ஆயிரும். வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி நேஷ்னல் ஆம்பிஷன்ஸ் விஜய் அவர்களுக்கு வறுமையானால் அதுவே வந்து அவருக்கு பின்னடைவாக பார்க்கப்படும். ஆனால் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தலாம், அதெல்லாம் பண்ணுவாங்க. மற்றபடி அதுவே தெரியாது நமக்கு. என்ன 3 வருஷம் அவர் வாயே திறக்க மாட்டேன்றாருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு முதலமைச்சரிடம் நீங்கள் வந்து எதை எதிர்பார்ப்பீர்கள்? டெல்லியிலையும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எங்கேயுமே இல்லை. அதாவது பத்திரிகையாளர்களை நான் சந்திக்க மாட்டேன் என்று அவர் சபதம் எடுத்து கொண்டு இருக்கிறார் தான் நமக்கு தோணுது. ஏன் சந்திக்கணும்னு கேட்குறேன். அவன் ஏன் சந்திக்கணும்னு அவங்க கட்சிக்காரர்கள் கேட்குறாங்க, நியாயப்படுத்துகிறாங்க. நியூ நாமா மாறி போச்சு. அது எல்லாருமே அதை அந்த பாணிக்கு போயிடுவாங்க இப்போ இனிமேல். எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு ஒன்று இல்லை, திமுக கூட்டணின்ற ஒன்று இல்லை அப்படின்னு சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்திய கூட்டணின்ற ஒன்று இல்லவே இல்லை தானே சார் சண்முகம் அவர்கள் பேசுகிறத பார்த்தா? இந்தியா கூட்டணின்னு ஒன்று அவர் என்ன சொல்லியிருக்காரு? மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு ஒன்று கிடையாது, திமுக கூட்டணின்ற ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லி. அது உண்மைதான், ரெண்டுமே உண்மைதான். கூட்டணியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எலெக்ஷனோட முடிஞ்சு போச்சு, எல்லாம் தொகுதி பங்கீடு தான் அது. ஆனால் வீரபாண்டியன் வந்து இது கூட்டணின்றாரு. ஆமாம், திமுக கூட்டணிலேருந்து எப்படி விசிகே ஆதரிப்பார்? இவர் இது டிவிகே ஆதரிப்பார். சண்முகம் தெளிவாக பேசுகிறாருங்க, கூட்டணி எதுவும் இல்லைன்றாரு. வீரபாண்டியனுக்கு ஏன் இந்த தடுமாற்றம்? இங்கிட்ட ஒரு பக்கம் இங்கிட்ட ஒரு பக்கம் 2 பேர் நிற்கிறாங்க. எப்படி அது? அதனால் சண்முகம் அவர்கள் சொல்வது தான் கரெக்ட். இந்தியா கூட்டணி என்ற ஒன்று எலெக்ஷன் டைமில் தமிழ்நாட்டில் உருவாகும், இப்போ உருவாகிருக்கு, அவ்வளோதான். திமுக பதிலுக்காக காங்கிரஸும், காங்கிரஸ் பதிலுக்காக திமுகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா சார்?
பதில்னு இல்லைங்க, அங்கே உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது. இதில் வந்து சோனியா காந்திக்கு எப்படியாவது திமுகவை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருப்பதாக தெரிகிறது. பட் இப்போ அது காலம் கடந்து போயிடுச்சு. தவேகாவோட சேர்ந்து நீங்கள் 5 மந்திரிங்களை உள்ள 2 மந்திரிங்களை வாங்கிட்டு அமைச்சரவைக்கு உள்ளே போன பிறகு நிச்சயமாக வந்து பேக் டு பவலியன் கிடையாது. டெல்லியில் பேனர் வைக்கிற கலாச்சாரம் எப்படி சார் பார்க்குறீங்க? உதயநிதி ஸ்டாலின் ஃபோட்டோவை போட்டு, ராகுல் காந்தி ஃபோட்டோவை போட்டு 20 ஆண்டுகளாக எங்கள் கூட இருந்துட்டு எங்கள் முதுகில் குத்திட்டு போகிறீங்களேன்னு ஒரு பேனர் ஓப்பனாக வைக்கிறாங்கன்னா அது எப்படி சார்? அவங்க அதை அக்ரஸிவாக அதை கொண்டு போகிறாங்க தேசிய அளவில். காங்கிரஸ் அவர்களை விட்டு பிரிந்ததே அவர்களால் தாங்க முடியவில்லை. ரெண்டாவது, இந்த தேர்தல் முடிவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருந்தன்மையும் திமுகவுக்கு இல்லை. இது ரெண்டும் சேர்ந்து தான் இன்றைக்கி இந்த குழப்பத்தில் இருக்குது. பட் அவங்க மீண்டு வருவாங்கன்னு எனக்கு தோணுது. அக்ரெசிவாக பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இந்த காங்கிரஸோட துரோகத்தையே ரொம்ப நாள்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. ரொம்ப நாள் பேசவும் முடியாது, எவ்வளோ நாள் பேசுவேன் நீ. பட் இங்கே ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்கும்போது, அது காங்கிரஸும் உள்ளடக்கிய கவர்மெண்ட்னும் போது, இந்த அரசு அன்பாப்புலர் ஆகும்போது அப்போ கண்டிப்பாக திமுக தெருவில் இருக்கும். ஓகே, அவங்க சொல்கிறது இந்திய கூட்டணி கட்சிகளுக்கு என்டிஏ கூட்டணி கட்சி துரோகம் செஞ்சால் பரவாயில்ல, காங்கிரஸே ஒவ்வொரு மாநிலத்திலையும் துரோகம் செய்யுதுன்னு சொல்கிறாங்க சார். அது உண்மையா? இந்திய கூட்டணி கட்சிகளுக்கு காங்கிரஸ் தான் ஒவ்வொரு மாநிலத்தையும் துரோகம் செய்யுது? துரோகம் இல்லைங்க, அது பாலிடிக்ஸுங்க. திமுக பண்ணால் அது சாதுரியம், ராஜதந்திரம். மோடி பண்ணால் ராஜதந்திரம். காங்கிரஸ் பண்ணால் துரோகமா? நத்திங்கு. அதாவது வந்து பாலிடிக்ஸ் இது. இதில் வந்து நீங்கள் வந்து ஓகே, சில மினிமம் கர்டசிஸ் இருக்குமே ஒழிய பெரிய அளவில் இந்த துரோகம் தியாகன்ற வார்த்தைகளுக்கெல்லாம் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. ஓகே, திமுகவில் தோல்வியை தாங்க முடியாமல் நிறைய வார்த்தைகள் அள்ளி வீசுகிறாங்க சார். அமைச்சர் தாமு அன்பரசன் சொல்கிறாரு, அதிமுகவை என்ன வேணால் பேசிக்கலாம், இந்த நாயெல்லாம் ஒரு நாயான்னு பார்த்தோம், அது இன்றைக்கி ஆளாயிருச்சு அப்படின்னு விஜய் அவர்களை நாயின்ற ஒரு குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு சார் தாமு அன்பரசன் அவர்கள். தப்பான வார்த்தைங்க. இதனால தான் திமுகவோட வீழ்ச்சி. இதனால தான் வார்த்தைகளில் இருக்க வாழ்க்கைன்னு. தோல்வி அடைஞ்சால் எப்பயுமே ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க they will go berserkன்னு. அவங்க கண்டபடி பேசுவாங்க. அதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அது சீரியஸாக எடுத்துக்கோ, நான் இக்னோர் பண்ணிட்டு போகலாம். பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக நன்றி சார். நன்றி சார்.